திருமாவளவன் அவர்கள் 6 தொகுதியில் போட்டிட்டு 4.5 லட்சம் ஓட்டு. 2க்கு வித்தியாசம் எங்கே இருக்கு பாருங்க. இவங்க 6, அவங்க 60. அவங்க வாங்கினது 2 லட்சம், இவங்க திருமாவளவன் 4.5 லட்சம். அப்போ 2க்குமான வித்தியாசம் எப்படி இருக்கு? அப்போ இந்த இடத்துல 4.5 லட்சம் வாக்குகள் வாங்குற திருமாவளவனுக்கு 8 சீட்டுக்கு போராடுறாரு. இல்லை 8 கூட அவங்க முழுசாக கொடுக்கல. 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதின்ட்டாங்க. இல்லை அது பொது தொகுதியில் இப்போ அவங்க வேட்பாளர் வச்சிருக்காங்க. இது சரவண நவாஸ் இருக்காரு, SS பாலாஜி இருக்காங்க. அதனால் அவர் பொது தொகுதி வாங்கினாங்க. அது இது இல்லை. ஆனால் என்னென்னா அவர்கள் தான் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் 6லிருந்து 8க்கு இருக்கு. அந்த 2 தொகுதி சேர்த்து கேட்பதுக்கு அவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் இருந்துட்டு இந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் வந்து கொள்கை ரீதியாக ஆதரித்து பேசுறது அவங்க தான். நீங்கள் பாஜகவை எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட்டணியில் இருந்தவர் தானங்க. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? எதிர்த்து பேசுகிறாரு. அதே திமுக இருக்கும் போது திருமாவளவன் சேர்ந்து தானே அந்த வாஜ்பாய் அவர்களின் கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள், பாஜகவுக்கு எதிரானவர்கள். அது ஒரு பொய் பிரச்சாரம் தான். ஆனால் அவர்களுடைய அனைத்து வகையான உறவுகளையும் வச்சிருக்காங்க. நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் தடுத்து நிறுத்தின ஒரே ஒரு மத்திய அரசாங்க திட்டத்தை சொல்லுங்க. திட்டத்துக்கு பேராது மாற்றி வச்சுருங்க. ஜல் ஜீவன் திட்டம், அதாவது இந்த குடிநீருக்கு வரி போடுறது. அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் வச்ச அதே பேர் தான். எந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துறாங்க? நீட்டு நீட் திருவனாங்களா? நீட்டு வந்துச்சா? நீ தடுத்து நிறுத்திட்டாங்களா? இல்லை.